அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு. உங்கள் எல்லாருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்னபூரணி இருப்பாங்க. அவங்க ஒன்று படமாக இருப்பாங்க, இல்லைன்னா சிலை வடிவத்தில் இருப்பாங்க. அன்னபூரணியை வீட்டில் வைக்கிறதுக்குன்னு ஒரு சரியான முறை இருக்குது. அந்த முறைப்படி அவங்கள நம்ம பார்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். அதுவும் அன்னபூரணியுடைய பீடத்தில் அன்னபூரணியை அமர வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க இந்த ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், இதான் அன்னபூரணியோட பீடம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அன்னபூரணி அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து அரிசி போட்டு அதுக்கு மேலே வந்து அவங்கள வந்து நம்ம அமர்த்தி உட்கார வைக்கிறது தான் ரொம்ப விசேஷமானது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அன்னபூரணியினுடைய பீடம் ஒரு முக்காலியின் மீது வைத்து அதுக்கப்புறம் அதற்கு மேலே ஒரு பவுல் வச்சு அதில் அழகாக பச்சரிசி, எப்போவுமே பூஜை அப்படின்னாலே பூஜை அறை அப்படின்னாலும் சரி, சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பச்சரிசி வச்சு அதில் தான் வந்து நம்ம அழகாக அன்னபூரணியை அமர்த்தி உட்கார வைக்கணும். அதோடு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது, என்னென்னு பார்ப்போம். இந்த அன்னபூரணியினுடைய விக்கிரகம் பாருங்கள், அழகாக ஜடை போட்டு பின்னல் வச்சு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அக்ஷய பாத்திரம் கையில் ஏந்தி கரண்டி வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ராஜயோக அன்னபூரணி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அன்னபூரணி, இந்த அழகான பவுல், அதுக்கப்புறம் அன்னபூரணியோட பீடம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் இப்போ நிறைய ஸ்டாக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணி இந்த அன்னபூரணி காம்போவை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. முக்காலி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக கூட நீங்கள் முக்காலி ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளோர்லேயே வச்சுக்கிறதா இருந்தாலும் இந்த பீடம் வச்சு இந்த லோட்டஸ் மாதிரி பிளேட் இருக்குது பாருங்கள், இது வச்சு இதுக்கு மேலே அன்னபூரணி அழகாக ஒரு பவுல் மாதிரி வச்சு அதில் அரிசி போட்டு நம்ம அன்னபூரணியை அமர்த்திக்கலாம். ராஜயோக அன்னபூரணி நம்ம சொல்லுவோம். இந்த அன்னபூரணியை அவ்வளவு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்க. லக்ஷணமாக இருக்கக்கூடியவங்க. முகம் பார்த்திங்கன்னா அந்த லக்ஷணமான ஒரு அமைப்பை வந்து நமக்கு கொடுக்குன்னு சொல்லலாம். அன்னபூரணி சிலை வாங்கிட்டோம், நம்ம வீட்டில் வச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஆனால் அதில் ஒரு சில நியதிகள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அன்னபூரணி நம்ம இல்லத்தில் வந்து நீடித்து நிலைத்து வறுமை இல்லாமல் பார்த்துப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கரண்டிலையும் 1-2 அரிசி எடுத்து போட்டு வைங்க. பவுலில் மட்டும் வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கரண்டிலையும் 2-3 அரிசி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும் அன்னபூரணி வீட்டில் இருந்தால் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். அன்னபூரணியை தயவு செய்து அவமதிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்றத பார்ப்போம். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா விளையாட்டாக வந்து சிவபெருமானுடைய கண்களை வந்து மூடி விளையாண்டுருக்காங்க பார்வதி தேவி. சிவபெருமானுடைய கண்களை மூடினா என்ன ஆகும்னு தெரியும் இல்லையா? உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் இல்லாமல் நெருப்பு இல்லாமல் ஒரே வறுமை, அதாவது மக்கள் வந்து ரொம்ப துயரத்தில் வாடிருக்காங்க. அங்கே இருக்க தேவர்களும் முனிவரும் என்ன ஆயிற்றுன்னு பார்க்கும்பொழுது தான் தேவி சற்று உணர்ந்து அந்த கண்ணை வந்து கையில் எடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு நிமிஷம் விளையாட்டாக இருந்தாலும் உலக மக்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஆபத்து பாவம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் உணர்த்திருக்கார். பார்வதி தேவி மனம் நொந்து அவர்கிட்ட வந்து இல்லைம்மா நீ கவலைப்படாத, உனக்கு இந்த பாவம் சேராதுமா, நீ கவலைப்படாதான்னு சொல்லியும் அந்த அம்மாவால் தாங்க முடியாமல் தென் திசையில் இருக்கக்கூடிய காசிக்கு போய் அங்கே அமர்ந்து தியானம் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் அவங்க அன்னபூரணியாக காட்சி கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் முடிஞ்சால் ஒரு தடவை அங்கே போய் ஆலயத்தில் அன்னபூரணியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப புண்ணியம்னு சொல்லலாம். அன்னபூரணி அப்படின்றது வறுமையை போக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்றதுனால இல்லத்தில் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். வீட்டில் எப்போவுமே எந்த ஒரு பொருளும் குறையாமல் பார்த்துக்கோங்க. அன்னபூரணி இருக்கக்கூடிய இடத்துல எதுவும் குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் தீர்த்து போய் இல்லை அப்படின்னு சொல்லி வாங்குறத காட்டிலும் இருக்கும் பொழுது அதை சேர்த்து வைத்து சேமிக்க பழகணும். சாப்பாட்டை வீணாக்கக்கூடாது, வலது கையால் பரிமாறணும்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டை சிந்தக்கூடாது, அரிசியை இறைக்கக்கூடாது, தன தானியங்களையும் இறைக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக பார்த்துக்கணும். எறும்பு வண்டு இதெல்லாம் உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. அன்னபூரணி இருக்கக்கூடிய வீட்டில் எந்த சுவாமானும் பார்த்திங்கன்னா வீணாகக்கூடாது. அதுதான் அன்னபூரணி நம்ம அழகாக மரியாதையாக பார்த்துக்கிறதுக்கு சமமாக இருக்கும். அன்னபூரணி சிலையை விக்கிரகத்தை வீட்டில் வாங்கி வைத்து அவங்கள தினசரி பூ வைத்து அழகாக அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தேவியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த அன்னபூரணியை அமர வைக்கக்கூடிய இந்த அழகான அன்னபூரணி பீடம் பவுலோடு சேர்த்து இந்த உட் ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.